ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா சனா பூரி சமைக்க போகிறேன். சனா பூரி சோலா பூரி சொல்லுவாங்க. இது வெங்காயம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், பட்டை, அன்னாச்சி பழம், அப்புறம் ஒரு லீஃப் போட்டிருக்கேன் இதில். அப்புறம் இது பாருங்கள், 1.5 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 4 பேருக்கு சமைச்ச மாதிரி. அப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி இருக்குது. அப்புறம் இது சனா வேக வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. பார்த்திங்களா, நல்லா வெந்துச்சு சனா. அப்புறம் இது நல்லா ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, பூரிக்கு நான் உருண்டை செய்ய வச்சுருக்கேன். மைதா மாவு, இதில் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேன். நான் மாவு கிழங்கு பிசுங்கிறப்போவே உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுட்டேன். இது வச்சுருக்கேன். இது மீதி உருளைக்கிழங்கு இந்த சன்னாவில் போட்டு நான் கிரேவியில் பண்ண போகிறேன். ஸோ இனிமேல் இதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ண போகிறேன், அது காமிக்கிறேன். இப்போது இது பாருங்கள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் இது தனியாத்தூள், இது மஞ்சள் தூள், இது கசகசா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, ஒரு பெரிய ஸ்பூன்லேருந்து போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனா மசாலா பாருங்கள், சனா பூரி மசாலா இது 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா இது ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இது நல்லா ஸ்பாட்டாக பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பாஷாக இருந்தால் நல்லா இருக்கும் இது. ஸோ இதுலேயே நான் இந்த உருளைக்கிழங்கும் போட்டுடுறேன். இன்னும் நல்லா இதாகிடும், நல்லா சாஃப்டாகிடும் உருளைக்கிழங்கு. ஓகேயா, இதை வச்சு இது கம்மியாக வச்சுருக்கேன். இது லைட்டாக கொஞ்சம் வாசனை வந்துச்சுன்னா இதில் இது போட்டுடலாம், தக்காளி மசாலாலாம் போட்டுடலாம். ஓகே, இப்போ நான் தக்காளி பச்சை மிளகாய் போடுறேன். ஸோ இந்த சனா பூரி நல்லா இருக்கும். இது சனா பூரி என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சமைச்சேன்னா இப்போ என் பசங்க வெளிநாட்டில் இருக்கனால, அவங்க வருஷத்தில் ஒரு வாட்டினால தானே நான் அதிகமாக சமைக்க மாட்டேன் இது. ஏன்னா என் 3 பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஊரில் இருக்காங்கனால நான் அதிகமாக பண்ண மாட்டேன். சரி, இப்போ மழையெல்லாம் பெய்யுதுனால என் சின்ன பையன் கேட்டான், சரிம்மா நான் பண்ணித்தரேன்ப்பா செய்கிறேன். இந்த மழை சீசனில் நல்லா இருக்குது. இந்த மாதிரி பூரி இதெல்லாம் போட்டால் சனா பூரி சாப்பிட்டா நல்லா இருக்கும். சோலா பூரின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஒன்று பேர் சொல்லுவாங்க. சோலா பூரி தான் இதுக்கு சொல்லுவாங்க. இப்போ நல்லா இதாகிடுச்சா, இப்போ இந்த மசாலா போட்டுடலாம். மசாலாவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் காரமாக அவ்வளோ காரம் இல்லை, கத்துற மாதிரி இல்லை, லைட்டு காரசாரமாக இருந்தால் ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்போ. இது நல்லா தக்காளி வெந்துட்டு அப்புறம் நாங்கள் இந்த சன்னா இருக்குல்ல, உருளைக்கிழங்கும் சன்னா இதில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் இந்த மசாலா போடுவேன். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் போடுவேன். லாஸ்ட்டில் இறக்குறப்போ கொஞ்சம் லெமன் மேலே போட்டுட்டு எடுத்துடுவேன்.
ஓகே ஓகேப்பா, இதாச்சு, நல்லா வெந்துச்சுது. நான் இந்த சனாவும் உருளைக்கிழங்கு பேசி போட்டுட்டு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஓகேப்பா, பார்க்கலாம். நீங்கள் நல்லா கேஷ் ஆகி இப்படி இருந்தால் தான் அந்த பூரிக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த கரம் மசாலா சன்னா மசாலா போடுறேன். ஓகே, ஓகே. இது சால்ட்டு போடுறேன். ஒரு ஸ்பூன் தான் நான் போட்டேன். சால்ட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு போடலாம். கொத்தமல்லி, ஓகே கைஸ், பாருங்கள், எல்லாம் போட்டுட்டேன், கலந்துட்டேன். கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினேன். ஏன்னா இன்னும் மசாலா கொஞ்சம் நல்லா கொதிக்குதுச்சுன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அரை டம்ளர், சின்ன டம்ளர்லேருந்து அரை டம்ளர் தண்ணி போட்டேன். இது நல்லா கொதிக்கு வந்துச்சுன்னா லைட்டாக லெமன் அரை டம்ளர் இதுக்கு மேலே போட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு மூடிடலாம். இதுக்கப்புறம் நாங்கள் பூரி மெத்தட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த பூரிக்கு என்னென்ன வேணும், என்னென்ன வைக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக லெமன் மேலே போட்டுடுறேன். இது நல்லாயிருக்கும், லைட்டாக புளிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சன்னாக்கு இந்த சோளா பூரி சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே லைட்டாக புதினா நான் போட்டுடுறேன். ஓகே கைஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் புதினா போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ ரெடி, சன்னா ரெடி. ஓகே, இப்போ நான் இந்த மூவிப்பேன்.